ஜூன் 4ஆம் தேதி நாட்டை பிடித்த சனி விலகும் என்று கர்நாடக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் சபாநாயகர் ரமேஷ்குமார் பிரதமர் மோடியை குறிப்பிட்டு பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவரும் கர்நாடக முன்னாள் சபாநாயகருமான ரமேஷ்குமார் கோலாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பிரதமர் மோடி நாட்டை பற்றி கொண்ட துர்திஷ்டம் என்றும் ஜூன் 4ஆம் தேதி நாடு அந்த துர்திஷ்டத்திலிருந்து விடுபடும் என நம்புவதாகவும் சர்ச்சை கருத்தை வெளியிட்டார். மேலும் நாட்டை பிடித்துள்ள சனிக்கு ஜூன் 4ஆம் தேதி விடுவுகாலம் பிறக்கும் என பிரதமர் மோடியை குறிப்பிட்டு அவர் பேசியுள்ளது பேசும் பொருளாகியுள்ளது. நாட்டின் வளங்களின் மீது சிறுபான்மையினரை விட ஏழைகள் மற்றும் பட்டியல் இணைத்தவருக்கே முன்னுரிமை உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் கான்கேரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அனைவருடைய சொத்துக்களும் கணக்கெடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி தேர்தல் அறிக்கையில் கூறியிருப்பதால் காங்கிரஸ் கட்சிக்கு எரிச்சல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாகவே பிரதமர் மோடி பேச்சுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் கூறினார். பிரதமர் மோடியிடம் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு சிந்தனை இருப்பதாகவும் 4 தலைமுறைகளாக நாட்டை ஆண்ட காங்கிரஸ் நாட்டிற்காகவும் சத்தீஸ்கர் மக்களுக்காகவும் என்ன செய்தது என்றும் அமித்ஷா கேள்வி எழுப்பினார். பத்மநாப சுவாமி கோவிலில் நடைபெற்ற பங்குனி ஆராட்டு விழாவை முன்னிட்டு திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையம் 5 மணி நேரமாக மூடப்பட்டது. இந்த ஆண்டுக்கான பங்குனி ஆராட்டு விழா கடந்த 12ஆம் தேதி தொடங்கியது. அதன் நிறைவு விழாவான நேற்று ஆராட்டு நடைபெற்றது. இதனையடுத்து திருவிதாங்கூர் அரச பரம்பரை குடும்பத்தினரின் ஊர்வலத்திற்காக திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையம் நேற்று 5 மணி நேரம் மூடப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.